அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப காலதாமதம் ஆயிருச்சு. நவம்பர் 23ஆம் தேதி. தமிழ் கவிஞர், எழுத்தாளர் சுரதா கவியரங்குகளுக்கு புது வடிவம் கொடுத்த உவமை கவிஞர் சுரதாவோட பிறந்த தினம் என்று தஞ்சை மாவட்டம் பழையநல்லூரில் சிக்கல் சண்முகசுந்தரம் கிடையாது, சிக்கல் அப்படின்ற ஒரு ஊரில் 1921 பிறந்திருக்கிறார். இயற்பெயர் ராஜகோபாலன். பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார். எஸ்எஸ்எல்சி வரையாக படிச்சிருக்கிறார். சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கணங்களை கற்றார். பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாவேந்தரின் இயற்பெயரான சுப்புரத்தினம் என்பதை அடிப்படையாக கொண்டு சுப்புரத்தினதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இதன் சுருக்கமாக சுரதா என்ற பெயரில் இலக்கிய படைப்பாளியாக பரிணமித்தார். செய்யுள் மரபு பாராமல் உவமைகளுடன் கவிதைகளை படைப்பதில் வல்லவர் என்பதால் உவமை கவிஞர் என்று போற்றப்பட்டார். பாரதிதாசனை 1941 ஜனவரியில் சந்தித்தார். அவருடன் சில காலம் தங்கியிருந்து அவரது கவிதைகளை படியெடுத்தல், அச்சுப்பணி, நூல் வெளியீடு போன்றவற்றில் உறுதுணையாக இருந்தார். மங்கையர்க்கரசி திரைப்படத்துக்கு 1944 வசனம் எழுதினார். அமுதும் தேனும் எதற்கு, மேலும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்ற ஒரு பாடல் இரத்த கண்ணீர்ல அந்த பாடல் இருக்கு என்பது போன்ற சாகாவரம் பெற்ற பாடல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்கிறார். புதுக்கோட்டையில் இருந்து வெளிவந்த தலைவன் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது பல சிறுகதைகள் எழுதினார். சிவாஜி இதழில் கவிதைகள் எழுதினார். இது பின்னர் கவிதை தொகுப்பாக வெளியிடப்பட்டது. முதல் நூலான சாவின் முத்தம் 1946 வெளிவந்தது. 1955 காவியம் என்ற வார இதழை தொடங்கினார். இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா என பல கவிதை இதழ்களை வெளியிட்டார். நடிகர்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் வகையில் ஆனந்த விகடன் இதழில் 1971 வெளிவந்த இவரது கவிதைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. உலகத்தமிழ் கவிஞர் பேரவையை தொடங்கியவர். 3000க்கும் மேற்பட்ட கவியரங்குகளை தலைமையேற்று நடத்தியவர். வீட்டுக்கு வீடு கவியரங்கம், முழுநிலா கவியரங்கம், படகு கவியரங்கம், ஆற்று கவியரங்கம், கப்பல் கவியரங்கம் என புதுமையான கவியரங்குகளை நடத்தி இளைஞர்களிடம் கவிதை ஆர்வத்தை ஏற்படுத்தினார். யாரையும் பின்பற்றி எழுதுவதில் உடன்பாடு இல்லாதவர். இவரது கவிதைகள் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக பாடநூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மருதுபாண்டியர் உள்ளிட்ட வரலாற்று நாயகர்கள் குறித்த அரிய தகவல்களை புத்தக வடிவில் ஆவணப்படுத்தியிருக்கிறார். பல நூல்களாக இருந்த பாரதிதாசன் கவிதைகள் இவரது முயற்சியால் ஒரே தொகுப்பாக வெளியிடப்பட்டது. தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது, மகாகவி குமரன் ஆசான் விருது உள்பட பல விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றவர். மலேசியாவில் 1987 நடந்த உலக தமிழ் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இவரது தமிழ் தொண்டை கௌரவித்து சென்னையில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. முதலில் கவிதையிலேயே வார இதழ் நடத்திய பெருமைக்குரியவர். கவிதை படைப்பதை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஊமை கவிஞர் சுரதா 85வது வயதில் 2006ஆம் ஆண்டு
மறைந்தார். நன்றி, வணக்கம்.